கோவையில் பல்வேறு இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட 7 லட்சம் மதிப்பிலான கார், இருசக்கர வாகனங்கள், கேமராக்கள் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருடுபோன வாகனங்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு கோவை மாவட்ட எஸ்பி அருளரசு அறிவுரையின்படி பெரியநாயக்கன்பாளையம் டிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவின் பேரில் பெரியநாயக்கன்பாளையம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ், எஸ்ஐ ஆனந்தகுமார், எஸ்ஐக்கள் சசிகுமார், லூர்துராஜ், தலைமை காவலர் மகேந்திரன் மற்றும் காவலர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கோட்டை பிரிவு ரயில்வே பாலம் அருகே இன்று தனிப்படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியே வந்த சொகுசு காரை நிறுத்த முயன்ற பொழுது நிறுத்தாமல் சென்றுள்ளனர். போலீசார் விரட்டிச் சென்று பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் காரில் வந்தவர்கள் வெள்ளமடையைச் சேர்ந்த செந்தில் என்ற பால்கார செந்தில், அவரது மகன் மணிகண்டன் மற்றும் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அபிபுல்லா என்கிற முகமது என்பதும் தெரியவந்தது. போலீசாரின் தீவிர விசாரணையில் மூவரும் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 7 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார், 6 இருசக்கர வாகனங்கள், 2 கேமராக்கள், 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.